வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார். தகுதியான தேவைப்படும் நபர்களுக்கு தேவை அறிஞ்சு உதவி பண்ணுவார். அவங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் கூட தயங்காமல் உதவி கேட்டு போவாங்க. ஆமாம் அப்பனே, இப்போது ஊர் பொது நிலத்தில் நல்லா பழங்கள் தரக்கூடிய மாமரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோயேன். தேவைப்படுறவங்க எல்லாம் அவங்க தேவைக்கு விருப்பம் போல் பறிச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி தான் மற்றவர்களிடம் அன்பு கொண்ட உதவும் நெஞ்சம் கொண்ட நல்ல மனிதர்களிடம் சேரும் செல்வமும். அதுவும் தேவையான தகுதி உள்ள அனைவருக்கும் தாராளமாக பயன்படும். அதைத்தான் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண்படின்னு ஒப்புரவறுதல் அதிகாரத்தில் 216வது குறளா எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண்படி. உதவும் மனம் கொண்ட நல்லவங்கிட்ட சேரும் செல்வம் ஊர் பொது நிலத்தில் பழமரம் பழுத்தது மாதிரி எல்லாருக்கும் பயன்படுங்கிறத எங்களுக்கு எடுத்து சொல்லி நாமளும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.